நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சீமான் அண்ணன் படைச்ச ஒரு உலக சாதனை பற்றி தான் உங்ககிட்ட பேச போகிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க இந்த காணொலியை முழுக்க பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாம் தமிழர் கட்சியை தொடங்கியிருக்காங்க மதுரையில். அந்த கட்சி தொடங்கும் போது எந்த ஒரு வேகத்தோட நம்ம அண்ணன் சீமான் வந்து துள்ளி எழுந்து செயல்பட ஆரம்பிச்சாரோ அதே வேகத்தோட துளியும் குறையாம இப்போ வரைக்கும் அதெல்லாம் நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ் தேசியம்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்குமே வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகையே ஆகாது. 50 வருஷமா பாத்தீங்கன்னா திராவிடம்னு மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லார்கிட்டையும் போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க பல வேலைகள் செஞ்சாங்க. அதை பாத்தீங்கன்னா இப்போ யார் திராவிடர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை சீமானால எல்லாராலையும் முன்வைக்கப்பட்டதா ஆயிருச்சு. தமிழ்நாட்டில் தலைகீழான ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர் தான் நம்ம அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாயை அப்படின்ட்டு சீமான் அண்ணன் இல்ல அவரோட தம்பிகள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம திராவிடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களை அடிமையாக்கி அவர்கள் மேல நம்ம அரசை நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறது தான் அவங்களோட மிக முக்கியமான கருத்து அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரியும்படி கொண்டு போய் மூளை முடுக்கெல்லாம் சேர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தோட இந்த கட்சி பெரிய அளவுக்கு வர்றதுக்கு முதல் காரணமாக இருந்து இந்த கட்சியை தொடங்கி வைத்த நம்ம சீபா ஆதித்தனார் அவர்கள் தான். அவர் இந்த கட்சியை தொடங்கி இருந்தாலும் சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா திராவிட கட்சியில் போய் சேர்ந்துடுறாரு. ஆனால் அவர் வந்து அந்த அளவுக்கு போனாலும் அவரோட வழியில் வந்த நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் உடனே அந்த கட்சியை அப்படியே எடுக்கிறாரு. அதை விட்டுட்டு என்னைக்குமே திராவிடத்தோட கூட்டு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்திய கட்சிகளோட என்னைக்குமே கூட்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுத்தமான ஒரு விஷயத்த இப்போ 2021 தேர்தல் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்காரு. அடுத்த தேர்தலையும் கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை தான் அப்படின்ட்டு ஒரு துளி கூட பின்வாங்காம அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் நமக்கு 3வது இடம் கிடைச்சிருக்கு. அந்த அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி சீக்கிரமே அவர் தான் வந்து எதிர்கட்சி தலைவராகவும் வரப்போறாரு. இப்போதைக்கு 10 வருஷமா ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி இப்படி வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் ஏற்படுத்தின தாக்கம் தான். அவர்கள் நமக்கு செஞ்ச அந்த துரோகங்களை எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்தி காட்டினது தான் இதுக்கான முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சும்மா அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் திராவிட ஆட்சியாளர்கள் அனைவருமே வந்து அதை ஒதுக்கி தள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமே அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்றதுக்கான சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு எல்லார் மனதிலையும் அழுத்தமா தான் தமிழன் அப்படிங்கிறத நம்ம அண்ணன் வந்து குத்தி வச்சுட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் பல தலைவர்கள் வந்து தமிழ் தேசியம் பத்தி பேசி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் மட்டும்தான் இவ்வளோ பெரிய கட்சியா வளர்ந்து நிற்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்னாலும் அது எல்லாமே காணாம போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கட்சி மட்டும் இப்படி நிற்கிறதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். அவரோட பேச்சு திறமை மட்டும்தான். திரு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 3000 மணி நேரம் உலகத்துக்காக பேசியிருக்காருங்க. இது அவர் செஞ்ச ஒரு உலக சாதனை. உலக அரசியலை மட்டும் இல்லாமல் மக்களுக்கு புரிகிற மாதிரி எல்லா வகை அரசியலையும் ரொம்ப இலகுவாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இருக்கார் அப்படின்னா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். இதற்கே அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்க எல்லாருமே பெருமைப்படலாம். அவர் வந்து தமிழர்களுக்கான ஒரு தனி பெரும் அடையாளம்னு கூட சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க இது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேசின அத்தனை பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் விதைக்கிற ஒரு புரட்சியாக மட்டுமே தான் இருந்திருக்கே தவிர எந்த ஒரு இடத்துலையும் யாரையோ திட்டியோ வசைவு பாடியோ அவர்களை இழிவுபடுத்துறதோங்கிற விஷயம் நடந்ததே கிடையாது. இந்த சூழ்நிலையில் திரு சீமான் அவர்களோட பெயர் வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாரோட மக்கள் மனதிலையும் இழந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன்னா குறுகிய காலத்தில் இந்த அளவுக்கு பேசின ஒரு அரசியல் தலைவர்னா எங்கேயுமே கிடையாது. அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். அவர் பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அப்படிங்கிற முயற்சியை நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கு. அப்படி சீமானனோட பெயர் வந்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அதுதான் அனைத்து தமிழர்களுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். அந்த விஷயம் நடக்கும்போது உங்க எல்லாருக்குமே தன்னால புரியும். அதாவது தமிழ் தேசியத்தை தவிர்த்து திராவிடத்தை ஏத்துட்டு இருக்க ஒவ்வொரு தோழர்களுக்கும் தமிழ் என்பது வெறும் பேச்சு மொழி அல்ல, அது என் வீச்சு மொழி அப்படின்னு
அப்படின்னு அடிக்கடி அண்ணன் சொல்லுவார். ஸோ அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிய வரும். அண்ட் எல்லா நேரத்துலையும் நம்ம அண்ணன் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்கும்போது ஒரு சின்ன தமிழ் பாடலை பாடி தான் எல்லாருக்குமே புரிய வைப்பார். அந்த மாதிரி அவரோட ஒவ்வொரு பேச்சிலும் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் அவருக்குள்ளே இருக்கிற அந்த உலக அரசியல் அறிவை அசால்ட்டாக நம்மகிட்ட கடத்திட்டு போவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு தலைவனை இதுவரைக்கும் யாரும் பிரசவிக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டியது. ஈழத்தில் நம் தலைவர் பார்த்திங்கன்னா புரட்சிக்காக ஆயுதம் ஏந்தி போராடினார்னா, இந்த இடத்துல நம்ம அண்ணன் சீமான் புரட்சிக்காக அரசியலில் அறிவாயுதம் ஏந்தி போராடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காரு. நிச்சயம் அடுத்த தேர்தலில் இதுக்கான ஒரு மிகப்பெரிய பலன் நமக்கு கிடைக்கும்ட்டு நான் நம்புகிறேன். எந்த ஒரு வகையிலும் சோர்வடையாமல் இருக்கிற நம்ம தம்பிகள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் ஒரு தமிழனாக.